சரியான நேரத்தில் சரியான கதை. சமீப காலத்தில் நம்மளை சுற்றி எல்லாம் ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவனுங்களெல்லாம் வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். இது மட்டுமா, பாதி நேரம் நம்மக்கிட்ட சில பேர் கேட்குற கேள்விலாம் கான்ட்ரவர்ஷியலாகவே தான் இருக்குது. இப்படி சொன்னாலும் மாட்டிப்போம், அப்படி சொன்னாலும் மாட்டிப்போம். இதெல்லாம் பார்க்குறப்போ இப்போ ரீசெண்டாக கோட் படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வெங்கட் பிரபுவோட ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த ஆள் பாவம் விஜயோட படம் எடுத்தது ஒரு பெரிய தப்பாக போச்சு. அவர்கிட்ட எல்லா கேள்வியும் கான்ட்ரவர்ஷியலாக தான் கேட்குறாங்க. சும்மாவா கேட்குறாங்க? அவர் அரசியலுக்கு வர்றாருன்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு எப்படிடா அவர் வாயிலிருந்து எதையாவது பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்னா, ஒரு கேக் வாக் மாதிரி எதை பற்றியும் கவலைப்படல. என்ன கேள்வி கேட்டாலும் ரொம்ப ஜென்ரலைஸ்டாக, ரொம்ப நார்மலாக தான் மனசுக்கு பட்ட விஷயத்த மட்டும் சொன்னார். அதே மாதிரி நிறைய நேரம் சில பேர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறப்போ ரொம்ப யோசிக்கக்கூடாது. பதிலை ரொம்ப அப்படியே சிம்பிளாக வச்சுக்கணும். அதே மாதிரி அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான்லாம் யோசிக்க தேவையில்ல. நீங்கள் எதை நினச்ச ஒரு விஷயத்த செய்கிறீங்களோ அதை யோசிக்காமல் சொன்னால் போதும். சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.